செலுத்தப் போகிறோம். கிருபையாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் கிருபையாய் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்மை ஆளுகை செய்யும்படி அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நல்ல நாளை கர்த்தர் எங்களுக்கு நியமித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளும்படி எங்களுக்கு இந்த நாளை நியமித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நண்பர்களாய் சேர்ந்து வந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் நாங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் நாமத்துக்கு மகிமையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மாலன்றி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்கள் ஆண்டவரே. இதோ நாங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. இந்த வரும் கோபத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி உம்மை அறிகிற அறிவை இந்த நாளில் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் எல்லாரும் எடுத்த பிரயாசத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இப்படிப்பட்ட நல்ல ஒரு கூடுகையை உண்டாக்க வேண்டும் என்று பிள்ளைகளுடைய இருதயத்தில் நல்ல ஒரு சிந்தையை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் அழைப்பை ஏற்று வந்த உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்த ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடி கர்த்தர் திருப்திப்படுத்தி அனுப்புவீராக. உடைய மகிமையினால் நிரப்பி அனுப்புவீராக. கர்த்தர் இப்படியும் பேசுவாரா என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை திறப்பீராக ஆண்டவரே. உடைய முகத்தையே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்குமானால் என்றோ எங்களுடைய கல்லறையில் புல் முளைத்திருக்கும் ஆண்டவரே. என் கிருபையாய் நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த நாள் வரை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் எங்களுக்கு வெறுமையாய் போகாதபடி ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களுடைய பெருமை, எங்களுடைய அகந்தைகள், நான் என்ற காரியத்தை எல்லாவற்றையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. அமருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிப்போம். சில பாடல்களை பாடி நாம் உயர்த்துவோம். இல்லையா, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நன்றி உள்ள இதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவதே. நான் ஆராதிப்பவர் அவர் ஜீவன் உள்ளவர். ஜீவன் உள்ளவர் தானே? ஆராதிக்கிறதே ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிப்பவர் அவர் ஜீவன் உள்ளவர். நான் ஆராதிப்பவர் அவர் என்னை காண்பவர். நான் ஆராதிப்பேன் ஜீவனை தந்தவரே. நான் ஆராதிப்பேன் என்னை நேசிப்பவரே. நான் ஆராதிப்பவர் அவர் ஜீவனுள்ளவர். நான் ஆராதிப்பவர் அவர் என்னை காண்பவர். நான் ஆராதிப்பவர் அவர் ஜீவனுள்ளவர். நான் ஆராதிப்பவர் அவர் என்னை காண்பவர். நான் ஆராதிப்பேன் ஜீவனை தந்தவரை. நான் ஆராதிப்பேன் என்னை நேசிப்பவரை. நான் ஆராதிப்பேன் ஜீவனை தந்தவரை. நான் ஆராதிப்பேன் என்னை நேசிப்பவரை. நான் ஆராதிப்பவர் அவர் ஜீவனுள்ளவர். நான் ஆராதிப்பவர் அவர் என்னை காண்பவர். கண்ணீர் என்னை எதிர்கொண்டு வரும் நேரம், கண்ணீரின் பாறைகள் என்னை மூடும் நேரம். கண்ணீர் என்னை எதிர்கொண்டு வரும் நேரம், கண்ணீரின் பாறைகள் என்னை
கண்ணீரின் பாதைகள் என்னை மூடும் நேரம், கண்ணீர் என்னை எதிர்கொண்டு வரும் நேரம், கண்ணீரின் பாதைகள் என்னை மூடும் நேரம், நான் ஆராதிப்பவர் என்னை நடத்திடுவார், நான் ஆராதிப்பவர் என்னை சுமந்து செல்வார், நான் ஆராதிப்பவர் என்னை நடத்திடுவார், நான் ஆராதிப்பவர் என்னை சுமந்து செல்வார், நான் ஆராதிப்பவர் அவர் ஜீவனுள்ளவர், நான் ஆராதிப்பவர் அவர் என்னை காண்பவர், நான் ஆராதிப்பேன் ஜீவனை தந்தவரை, நான் ஆராதிப்பேன் என்னை நேசிப்பவரை, நான் ஆராதிப்பேன் ஜீவனை தந்தவரை, நான் ஆராதிப்பேன் என்னை நேசிப்பவரை. சிங்கங்கள் நடுவே நானும் வீழும் வேளையில், கண்ணீரின் பாதைகள் என்னை மூடும் நேரம், சிங்கங்கள் நடுவே நானும் வீழும் வேளையில், பொங்கும் மக்கினுக்குள் கட்டப்படும் காலம், நான் ஆராதிப்பவர் என்னை கரம் பிடிப்பார், நான் ஆராதிப்பவர் என்னை காப்பார், நான் ஆராதிப்பவர் என்னை கரம் பிடிப்பார், நான் ஆராதிப்பவர் என்னை என்றும் காப்பார், நான் ஆராதிப்பவர் அவர் ஜீவனுள்ளவர், நான் ஆராதிப்பவர் அவர் என்னை காண்பவர், நான் ஆராதிப்பேன் ஜீவனை தந்தவரை, நான் ஆராதிப்பேன் என்னை நேசிப்பவரை, நான் ஆராதிப்பேன் ஜீவனை தந்தவரை, நான் ஆராதிப்பேன் என்னை நேசிப்பவரை. ஜீவநதியே என்னை தொட்டு தழுவிடுமே, ஜீவனுள்ள காலம் வரை உம்மை சேர்ந்திடவே, நொறுங்குண்ட நெஞ்சத்தை தேற்றிடுமே, நலமுண்ட நெஞ்சத்தை ஆற்றிடுமே, காயப்பட்ட இதயத்தை குணப்படுத்தி தாயை போல உம்மோடு சேர்த்திடுமே, சிறுமைப்பட்டவன் என்று நான் தள்ளப்பட்டாலும் சிலுவை சுமந்திட பலம் தாருமே, வெறுமையாய் நானும் எண்ணப்பட்டாலும் பொறுமையாய் என்னை நீர் காத்திடுமே. நொறுங்குண்ட நெஞ்சத்தை தேற்றிடுமே, நறுங்குண்ட நெஞ்சத்தை ஆற்றிடுமே, நொறுங்குண்ட இதயத்தை தேற்றிடுமே, நறுங்குண்ட நெஞ்சத்தை ஆற்றிடுமே, காயப்பட்ட இதயத்தை குணப்படுத்தி தாயை போலும் ஓடு சேர்த்திடுமே, காயப்பட்ட இதயத்தை குணப்படுத்தி தாயை போலும் ஓடு சேர்த்திடுமே.
சிலுவையிலே ஒரு புத்தி உள்ள ஆராதனையை தேவன் நமக்காக ஏறெடுத்தார் இல்லையா? தோட்டத்தில் உள்ள அந்த மரம் நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படி செயல்பட்டது. ஆனால் தோட்டத்து வெளியிலே காணப்பட்ட இந்த மரமும் அந்த சிலுவை மரமும் அதை புசித்தவர்கள், அதை பானம் பண்ணினவர்கள் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே போகும்படியான பாக்கியத்தை பெறுவார்கள். ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த அந்த புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுமானால் இந்த மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தன்னை தானே தகன பலியாய் ஒப்புவித்து ஆராதித்த தன்னை தானே தகன பலியாய் ஒப்புவித்து ஆராதித்த தானே
தன்னை தானே தகன பலியாய் ஒப்புவித்து ஆராதித்த தன்னை தானே பிதாவே இயேசுவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆண்டவரே இரவு நேரத்திற்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மட்டுமா எங்கள் மத்தியிலே அசைவாடின என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே மீதியான பகுதியை எங்கள் மத்தியிலே அசைவாடி நீர் எங்களோடு பேச போகிற உடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அது எங்களுடைய ஆமென் இருதயத்தின் திருக்குகளையும் உங்களுடைய இருதயத்தின் ஆண்டவரை கணுக்குகளையும் ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிற உம்முடைய சத்திய வார்த்தைகளை ஆமென் சத்திய ஆமென் வசனத்தை உம்முடைய சத்திய போதகர்களை கொண்டு தேவன் பேசும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. என் தேவனாகிய கர்த்தர் அமிதமாய் கிரியை செய்கிறபடியா நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை
கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய மக்களுக்குள்ளாய் உம்முடைய வார்த்தை கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. என் தேவனாகிய கர்த்தர் அமிதமாய் கிருபை செய்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. பரலோகத்தின் தேவன் தாமே அமிதமாய் கிருபை செய்கிறபடியா நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிற உம்முடைய தாசனை நீர் ஆண்டவரை மூடி மறைத்து ஆண்டவரை உம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சிலுவைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம், இரத்தத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த ஆல்பா ஒமேகா மினிஸ்ட்ரீஸுடைய முன்னிலையிலே இன்றைக்கு கேட்வே கவுன்சிலிங் சென்டர் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் இந்த இடத்துல திறக்க இருக்கிறோம். இப்பொழுது அதை பற்றிதான ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கை முடித்த பிற்பாடு கவிதா மல்டி ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் அவருடைய நிறுவனரும் டைரக்டருமாக இருக்கிற டாக்டர் திலகவதி அவர்கள் இந்த போர்டை திறந்து வைப்பார்கள். இப்பொழுது முதலாவதாக இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்றை நாம் பார்ப்போம். We godly invite you for the opening ceremony of Gateway Counseling Center in the presence of Alpha Omega Ministries Fellowship. The main door opening by Dr. Mrs. G. Thalagavadi MBBS at all number 10, new number 17, Erumalai Street, Radhanagar, Krombet, Chennai 44. Please give this address to your family and relatives who are in need. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகையை பார்க்கிற பொழுது சுமார் 800 கோடி 800 crores இந்த ஜனத்தொகையை தாண்டி கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே ரெண்டு பேர் எடுத்து ஒத்த கருத்து இருக்கிறார் என்று பார்ப்போமானால் ஒரு சந்தேகம் தான். 800 கோடி மக்கள் 2 பேருக்கு ஒத்த கருத்து கிடையாது. ஒரு குடும்பத்தை எடுத்து பார்ப்போம். கணவன் மனைவி உறவுகள்ல பார்க்கிற பொழுது பிளஸ் அண்ட் மைனஸஸ் நாம் போட்டு பார்க்கிற பொழுது அநேக மைனஸஸ் தான் வெளியே தெரிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில there are two phases. ஒன்று வெளிப்புறமாக செயல்படுகிற ஒரு காரியம், ஒன்று உள்ளே இருக்கிற ஒரு காரியம். ஒருவேளை ஒரு மனிதனை நாம் டெஸ்ட் பண்ண வேண்டுமானால் சும்மா அப்படி ஒரு கோபத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பீர்களானால் இதுவரையில் பேசாத வார்த்தையெல்லாம் அவர் வாயிலிருந்து வரும். ஒருவேளை யாராவது இதுக்கு இல்லை என்று சொல்லுகிற நபர்கள் இருப்பீர்களானால் கொஞ்சம் கையை ஒசத்துங்க, நான் சந்தோஷப்படுவதற்காக. இன்றைக்கு உலகத்தினுடைய நிலை அதுதான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் மனிதனுக்குள்ளாக ஒன்னஸ் ஸ்பிரிட்டை கொண்டு வருவதற்கு, அவனுக்குள்ள இருக்கிற என்ன மைனஸஸ் நாம மாற்றுவதற்கு செயல்படுத்துவதுதான் இந்த கேட்வே கவுன்சிலிங் சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் இங்க ஆல்பா ஒமேகா மினிஸ்ட்ரிஸ் நடத்துற பொழுது, சரி குமார் பிரதர் நடக்கிற பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு 15 வயசு வாலிபன் அவனுடைய தூக்கத்திலே சரியா 2 மணிக்கு எழுந்து கொள்வான். தூக்கத்துல சரீரம் படுத்திருக்கும், நினைவுகளில் மாத்திரம் எழுந்து ஒரு கதவை போய் நைட்ல தள்ளிக்கிட்டே இருப்பான். ரைட் ஃப்ரம் த 2 o'clock in the midnight. இது அதிகாலையில 5 மணி வரையில அந்த அவனுடைய சிந்தனை அந்த கதவை தள்ளி 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 பார்க்குது. ஆனா கதவு திறக்கப்படவில்லை. அவனுடைய 15வது வயது முதல் 25வது வயதில் வரையிலாக இந்த செயல், சரீரம் 2 மணிக்கு தூங்குது, 2 மணிக்கு சிந்தனை எழுந்து கொள்ளுகிறது, காலை 5 மணியில் வரையிலாக அந்த கதவை தள்ளிக்கொண்டே இருப்பதுதான் அவனுடைய வேலை. வாட் வாஸ் த ரிசல்ட்? அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? அந்த 2 மணி வரைக்கும் தள்ளி தள்ளி படுத்திருக்கிற சரீரம் உயர்த்துறோம், சிந்தனை கதவை தள்ளி கொண்டிருக்கிறது, சரீரம் வேர்த்து போய் காலையில் எழுந்துகிற பொழுது அவன் இத்தனை 10 ஆண்டுகள் வியாதிக்கு போயிடுறான்.
அவருடைய தகப்பனார் அவனை எத்தனையோ டாக்டர்ஸ்ட கொண்டு போய் பார்க்கிறாங்க, எத்தனையோ அவனுக்கு என்னென்ன வைத்தியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. அவனுக்கு பதிலே கிடைக்கல. அதுல மருந்துக்கோ மாத்திரைக்கோ எந்த வேலையும் இல்லை. ஒரு நல்லதொரு மனநிலை ஒரு மருத்துவர் இடத்துல அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு கவுன்சிலர் கிட்ட அவனை அழைத்து வந்த பொழுது அவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுங்களா? தம்பி, இன்னைக்கும் அதே மாதிரி நீ 2 மணிக்கு எழுந்து கொள்வாய். உனக்கு ஒன்றை நான் சொல்லி தரேன். அந்த கதவு பக்கத்துல போயிட்டு இன்னைக்கு நீ தள்ளுற வேலையை விட்டுரு. You see what has written over the door, what you have to do. அந்த கதவின் மேலே என்ன எழுதி இருக்கிறது என்பதை நீ பார்க்கும்படியாய் உன்னுடைய சிந்தனையை செயல்படு என்று சொல்லி அந்த கவுன்சிலர் சொன்னார். இதுவரையில் எந்த மருத்துவருமே அவருக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல, மருந்து கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, சரீரம் நாளுக்கு நாள் குணமடையாம பிரச்சனையாய் போய் கொண்டிருக்கிறது சொல்லி அவனுக்கு வைட்டமின் டேப்லெட்ஸை கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய சிந்தனையிலே என்ன இருக்கிறது என்பதை யாருமே அவனுக்கு கவனிக்கவில்லை. There was a black shadow in his mind. அததான் இந்த கவுன்சிலர் predict பண்ணார். அதே போல 2 மணிக்கு அவன் எழுந்து கொண்டான். அவன் கதவு அருகாமையிலே அவனுடைய நினைவுகள் சென்றது. அவன் போன உடனே கதவை தள்ளல. Because he was instructed like that. He followed the instructions what the counselor has directed him. அவனுக்கு கவுன்சிலர் என்ன சொன்னாரோ அவனுடைய நினைவலைகள் தட்டிவிடப்பட்டது. அந்த டோர் பக்கத்துல போய் நின்றான். எழுதியிருக்கிறதை அவன் பார்த்தான். என்ன எழுதியிருந்தது? புல் என்று சொல்லி எழுதியிருந்தது. இந்த 10 வருஷமா அவன் என்னங்க செய்துட்டு இருந்திருக்கிறான்? He was pushing the door. இது மாத்திரையால குணப்படுத்த முடியுமா? இல்ல வைட்டமின் டேப்லெட்ஸ்னால குணப்படுத்த முடியுமா? அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு அரெஸ்ட் இருந்ததை இந்த கவுன்சிலர் கண்டுபிடித்தார். இதற்கு மருந்தோ மாத்திரையோ தேவையில்ல. அவனுடைய சிந்தனையிலே மாற்றப்பட்டிருக்கிற காரியம், அடிபட்டிருக்கிற காரியம் என்ன என்பதை உணர்ந்தார். கிட்ட போனா அவன் ஒண்ணுமே சில கஷ்டப்படல. இத்தனை நாள் தள்ளிக்கிட்டே இருந்தா பாருங்க கதவை. He was using his own energy. அதனாலதான் பாடி அங்க வேர்த்து போச்சு. தூங்கி கொண்டிருந்த சரீரம் வேர்த்தது. சிந்தனைக்கு வேலை ஜாஸ்தியா இருந்தபடினாலே அவன் செய்த காரியம் என்ன? He just pulled the door. அவன் கதவை லெகுவாய் லைட்டா திறந்தான். கதவு திறக்கப்பட்டது. அவனுடைய நினைவலைகள் உடனே வெளியே சென்றது. அவன் மைண்ட் லெவல்ல ஃப்ரீயானான். 5 மணிக்கு மறுபடியும் அவனுடைய சரீரத்தில் அவன் நினைவலைகள் வந்து சேர்ந்தது. அந்த சரீரம் அன்னைக்கு ஏற்கல. அன்னைக்கு he was freed from his actions. அன்றைக்கு அவன் விடுதலை ஆக்கப்பட்டவன். என்னால் வரைக்கும் இன்னைக்கு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. சோ எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலிங் சேவையோ அதை சரியான இடத்துல சரியான நேரத்தில் அதை ஒருவருக்கு புகுத்துவோமானால் நிச்சயமாக இந்த 800 கோடி மக்கள் மத்தியிலே ஒரு ஒன்னசன்ஸ் ஸ்பிரிட் வரும். குடும்ப ஆரோக்கியம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் நல்லா இருக்கும். தேவன் உண்மையான தேவனுடைய ஆற்றலை அவன் கண்டுபிடிக்க வழி இருக்கும். பிசாசானவன் வேதம் சொல்லுகிறது எவர்களை விடுங்களாமோ என்று வகை தேடுகிறவனாய் இருக்கிறபடினாலே அவன் விழுங்குவது வேற ஒண்ணுமில்ல, நம்முடைய சிந்தனையை. ஒரு மனுஷனை பார்த்து வார்த்தைகள் யூஸ் பண்றதை பொறுத்துதான் இவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும், அவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு கவுன்சிலிங் ஒரு காரியம் மிக அவசியமாக இருக்குது. மருந்து மாத்திரையை தவிர ஒரு ஆரோக்கியமான வாழ்வு ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே மிக அதிகமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன் அடிக்கடி, the mind is not a vessel to be filled. ஒரு பாத்திரம் இல்ல கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு. It must be as a fire to be killed. ஒரு எரிகிற நெருப்பை இன்னும் தூண்டி விடுகிற ஒரு சிந்தனை யாருக்குள்ளாக இருக்கிறதோ on the positive side, not on the negative side. the positive side இருக்கக்கூடிய தூண்டுதல் ஒரு மனிதனை உருவாக்கும்,
ஒரு குடும்பத்தை உருவாக்கும், ஒரு கிராமத்தை உருவாக்கும், ஒரு நகரத்தை உருவாக்கும், ஒரு தேசத்தை உருவாக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது மத்தியிலே அருமையான டாக்டர் திலகவதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கவுன்சிலிங் போர்டை அதை ஓபன் செய்து அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். எப்படின்னா நான் எதுவும் செஞ்சதே இல்லை, அதனால இதை ஃபர்ஸ்ட் டைமா நான் சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்பவுமே வேர்ட்ஸ் இல்லாமல் எனக்கு எதுலேயுமே ஒரு திருப்தி வராது. ஆண்டவர்கிட்ட அப்படியா நான் மத்தியானம் கேட்டேன், என்ன எப்படி இது நீங்கள் தான் முன்குறிச்சிருக்கீங்களா என்ன இசப்பான்னு கேட்கும்போது எனக்கு இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 40வது வசனம், அது நடுவில் இருந்து பக்கம் 309. நடுவில் செகண்ட் லைன் இருக்கு. விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பாக நியமித்திருந்தார். ஸோ அவரே இதை எனக்கு ஒரு விசேஷத்தை நன்மையாக நியமிச்சு வச்சிருந்திருக்காரு. அதுதான் நான் இப்போ செயல்படுத்துறேன். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த போர்டை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் பிரதிஷ்டை செய்யும். ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வலோகாதிபதியாய் விளங்குகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, சங்கீதம் 118:24 வேத வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே என் ஆண்டவர் இந்த காரியத்தை வைக்க செய்திருக்கிறீர் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காய் செபித்த பாரப்பட்ட உழைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்திலே முற்றிலும் தாழ்த்துகிறோம். 1, 30, 60, 100 மடங்குகளாக இந்த ஸ்தாபனம் அநேகருக்கு பலனுள்ளதாக இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. ஒரு விசை உம்முடைய விளையேற பெற்ற நாமத்தினாலே இதை உமக்கென்று சாட்சியாய் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். துதி கனமகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட விசேஷமாய் மத்தியிலே கர்த்தருடைய சத்தத்தை பகிர்ந்து கொள்ளும்படி முந்தைய நாட்களிலே உலக டைரக்டர் சொன்ன வார்த்தையின்படி நடித்த ஒரு சகோதரி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவங்களை நாம் சிஸ்டர் அனிதா மேத்யூஸ் அவங்களை நம்ம கரங்களை தட்டி வரவேற்கிறோம். சரியான half an hour அவங்க கர்த்தர் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நாம் மட்டுமே மேம்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து அவருடைய பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு just 2 minutesல என்னுடைய சாட்சி முதல்ல சொன்னது உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. இதே சென்னையில தொலைக்காட்சியிலும் மேடை நாடகங்களிலும் சினிமாக்களிலும் நடத்தி கொண்டிருந்த என்னை இயேசு கிறிஸ்து 1985 சிங்கப்பூர் தேசத்தில் நான் அங்கே தொலைக்காட்சியில் நடிக்க சென்ற போது மிக உடைந்த ஒரு வாலிப பிள்ளையாய் இந்த தேசத்தை விட்டு நான் கடந்து போய் கிட்டத்தட்ட தற்கொலை கட்டத்துக்கு நான் வந்திருந்த பொழுது இந்த தேசத்தை விட்டு போய் அந்த இடத்தில் நடிக்க போன இடத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்னை முகமுகமாய் சந்தித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய பயங்கரமான புற்றுநோய், முதுகில் இருந்த புற்றுநோயை கர்த்தர் எனக்கு சுகமாக்கி, அது மாத்திரமில்லாமல் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து அந்த சிங்கப்பூர் தேசத்திலே எனக்கு கர்த்தர் அவருடைய அழைப்பை கொடுத்து இந்திய தேசத்துக்கு திரும்பி போ என்று சொல்லி இந்த கடந்த 26 வருடம் இந்த தேசத்துல உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை மிக மிக அமைதியாய் பின்பாக உட்கார்ந்து நான் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார்.
நான் செய்கிறதான ஊழியம் முக்கியமாய் நடிகர் நடிகைகள் மத்தியிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் கடந்த 16 வருஷங்களா. ஆனா இதெல்லாம் நடுவுல பாத்தீங்கன்னா என்னோட மெயின் ஊழியமே ஜெப ஊழியம் தான். அதிகமாய் ஜெபிக்கவும், தேசத்துக்காக அதிகமாய் ஜெபிக்கவும், அதிகமாய் இந்த மீடியா, இந்த சினிமா துறையிலும் இந்த கலைத்துறையில் இருக்கிற ஜனங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறதான ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதிகமாய் வெளியில வராதபடிக்கு கர்த்தர் என்னை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு கட்டம். சினிமாக்காரர்களுக்கு, இந்த கலைத்துறையின் ஜனங்களுக்கு ஒரு சபையை ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த மீடியா. அங்க வேற யாரையும் நாங்க உள்ள அலோவ் பண்றது கிடையாது. ஒன்லி சினிமாக்காரங்க, டிராமா, ஈவன் ஒரு சின்ன ஒரு அங்க ஒரு அசிஸ்டண்டா வேலை செய்யற ஒரு தம்பியா இருந்தாலும் சரி, ஒரு சகோதரியா இருந்தாலும் சரி, சினிமாக்கார இந்த கலைத்துறையில் மாத்திரம் இந்த ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள், அநேக எதிர்ப்புகள், அதன் மத்தியில் அந்த ஊழியம் நடக்கிறது. இன்னைக்கு உயிரோடு இருக்கு, கிட்டத்தட்ட மரித்து போக வேண்டிய ஒரு கட்டம். ஆனாலும் கர்த்தர் அதை அருமையாய் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அதெல்லாம் இப்ப சொல்லறதுக்கு வரல. the main reason I came, ஒரு கலைத்துறையில இருக்கிறதான எனக்கு ஒரு கலைத்துறை குறித்து கர்த்தர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தா, that's right. அதுவே இந்த தேசத்துல இருக்கிறதான சபை ஒத்துக்கொள்ளவே இல்லை. It's a very sad thing. நான் இந்த முழு நேரத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு வந்த எதிர்ப்பு அதிகமாய் சபையில இருந்து தான் நிறைய வந்தது எதிர்ப்பு. நீங்க ஊழியம் செய்யறதுக்கு எந்த தைரியமே இல்லை என்று சொல்லி என்னை ஒதுக்கின நாட்களும் வாரங்களும் வருஷங்களும் தான் அதிகம். ஆனா அதெல்லாத்துக்கு நடுவுல என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இதுல எபிரேயர் 11 போட்டிருக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஒன்னே ஒண்ணுதான் நான் செய்துட்டு இருக்கிறேன். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போலதான் நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை தவிர வேற எல்லாமே நெகட்டிவ் தான். ஆனா இந்த காலகட்டத்துல என்ன நடந்தது? சபை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது 7 வருடம் அந்த சபை நிற்க வேண்டிய ஒரு கட்டம் கர்த்தர் அனுமதித்தார். Right from 2005 till 2011 இந்த சபையை நடத்த முடியாம, அது நடத்த முடியாமல்ல, அதை நானே சில கட்டங்கள்னால நான் அதை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, ரொம்ப கோவப்பட்டார் அந்த சபையை நிறுத்துறதுனால. ஆனா 7 வருஷம் மாதிரி ஒரு வனவாசம் மாதிரி ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார். From 2005 to 2011 I was unable to do any ministry among the media. இதே சென்னையில தான் இருக்கேன், ஆனா யாருக்கும் தெரியாது நான் எங்க இருக்கேன்னு. அப்படியாய் பட்டணத்தை விட்டு ரொம்ப தொலைவில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் அந்த சீக்கிரட்டான இடத்தை வச்சு கர்த்தர் அநேக காரியங்களை பேச ஆரம்பித்தார். நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போல, ஆனா ஆண்டவரே எனக்கு எல்லாமாய் மாறினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சோ இந்த 7 வருஷம் நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு காரியம் நடந்தது. 2009 என்ன நடந்ததுன்னா, நானும் என் மகள், எனக்கு ஒரு மகள், நானும் அவளும் நாங்க என்ன பண்ணுவோம், சண்டேஸ் ஆன ஃபெய்த்ல நாங்க நின்னுட்டு இருப்போம். சண்டேஸ் ஆன எங்க வீட்டுல we believe the church is alive and on Sundays நாங்க என்ன பண்ணுவோம், எங்க வீட்டுல ஆராதித்து கொண்டே இருப்போம். நானும் என் மகளும் ஆராதிப்போம், அப்படி ஆராதிப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் நாங்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியாளர் பலமாய் என் மேல் இறங்கி திடீரென்று என் ஆவியிலே சொன்னார், ஆண்டவர், இந்த தேசத்திலே போதவர்களை குறித்து மேலே இப்ப நான் ஒரு பாரத்தை போடுகிறேன். அமேசிங், ஷாக்கிங். சான்ஸே கிடையாது, அது மாதிரி நடக்க சான்ஸ் கிடையாது. எனக்கு அது மாதிரி அன்று பேசணும்னு அவசியமே கிடையாது. அப்போ அதை சொல்லிட்டு உடனே இமீடியட்டா 2 ஊழியக்காரர்களை குறித்து, அதாவது நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க, 19s, ஒரு வயதான ஒரு பழமையான ஒரு ஊழியக்காரனை குறித்து, இப்பொழுது அமெரிக்க தேசத்துல இருக்கிறதான ஒரு ஊழியக்கார அம்மையாரை குறித்தும் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அப்ப சொன்னாரு, இந்த 2 பேர் சில காரியங்களை எழுதி வச்சிருக்காங்க. அந்த 2 காரியத்தை நீ என்ன பண்ணும், இந்த ஊர்ல இருக்கிற சென்னையில இருக்கிறதான போதகர்களுக்கு கையில கொடுக்கணும்னு சொன்னாரு.
ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, சும்மா ஊழியம் பண்றதுக்கே எனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுதப்பட்ட ஒரு காரியம், அது அவர்களால் எழுதப்பட்ட காரியம், அதை நீ மொழிபெயர்த்து இந்த தேசத்துல, அதாவது இந்த சென்னை பட்டணத்துல இருக்கிறதான ஊழிய போதகர்கள், நாட் எனிபடி எல்ஸ், 5 விதமான ஊழியத்தில் இருக்க, மத்த யாருக்கும் சொல்லல, சபை நடத்துகிறதான போதர்கள் இடத்துல நீ இதை கொடுக்கணும்னு சொன்னாரு. 2009 அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் பல மரணம் எனக்கு. I couldn't finish that job. ஒவ்வொரு தரையும் அந்த வேலையை நான் எடுக்கும் போதெல்லாம் மரணம் என்னை தாக்கிச்சு. பயங்கரமான சூழ்நிலைகள் எனக்குள்ள வந்தது, பயங்கரமான மாந்திரிக கட்டுகள், பயங்கரமான பிசாசின் கிரியைகள் கண்ணார நாங்கள் பார்க்கிறோம், நானும் என் மகளும். ஆனா அதுல எல்லாம் ஆண்டவர் என்னை நிக்க வச்சாரு. நிக்க வச்சு இதை நீ எழுது, இதை நீ எழுது, அதை எழுத ஆரம்பிப்ப உடனே ஒரு பிரச்சனை வரும். So to make the long story short, இப்ப அதை முடிச்சிட்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. இப்ப நான் அதை முடிச்சு நான் இருக்கும்போது இதுதான் முதல் தடவை வெளியில வந்து பேசுறேன். Hallelujah. Never ever opened my mouth and I've spoken to anybody in Chennai about this meeting too much. My brother Sam, அவர் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சு. அவர்கிட்ட திடீரென்று பேசும் பொழுது நான் ஆண்டருக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ண, அவர் சொன்னாரு, கொஞ்ச நாள் வரைக்கும் யார்கிட்டயுமே இதை சொல்லாத, you're not supposed to talk about it. ஆனா ஜெபம் பண்ணிட்டே இரு. போன மாதம் இந்த சென்னையில அநேகருக்கு நான் அந்த செல் மூலமாய் மெசேஜ் அனுப்பி 21 நாட்கள் உபவாச ஜெபம் எடுக்க அநேகரை நான் வருந்தினேன். ஆனா யாரும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. I was very shocked. இன்னைக்கு உபவாசம் ஜெபம்னா நிறைய கூட்டம் கம்மியா இருக்கும். I was very sad. I was so hurt. But the Lord said, அது பத்தி உனக்கு கவலை கிடையாது, நான் உனக்கு என்ன சொன்னனோ நீ அதை செய். 21 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியக்காரர்களுக்காக அழுது 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 ஒவ்வொரு நாளும் விடாமல் நிற்க, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். அப்பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் என்னிடத்துல பேசினார். என்ன செய்ய போறாருங்க, இந்த சென்னை பட்டணத்துல முதலாவது ஆரம்பிக்க போகிறது ஒரு அசைவு. Hallelujah. Do you believe this? Hallelujah. ஒரு கிரியை நடக்க போகிறது. ஆமென். இத செய்ய போற, சும்மா நம்ம ஆமென் சொல்றது இல்ல, உண்மையா நான் சொல்றேன், ஆவியானவர் பயங்கரமாய் கிரியை செய்ய போகிற ஒரு கட்டம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு நடிகையா இருக்கிற நான், நடிகா இருந்த நான் இன்னைக்கு சபைக்குள்ள பார்க்கிறது only works, மனுஷ கிரியைகளை நான் அதிகமாய் பார்த்து வருகிறேன். I don't see the spirits move. ஆவியானுடைய அசைவை அதிகமா பார்க்க முடியல. எப்படியாவது தங்கள் தாளந்துகளை வெளியில கொண்டு வரும்படியான ஒரு ஸ்டேஜா சபை இன்று உபயோகப்படுத்தப்படுகிறது. It's a sad thing. And today I want to tell you, my dear brothers and sisters, Jesus is crying. ஆவியானவர் உடைந்து நிற்கிறார் இன்னைக்கு நம்ம மத்தியில. I have not come to give you good news. I have come to give you a sad face of Jesus. Remember, he's broken. He's crying. You know why? ஏன் அவர் அழுது கொண்டிருக்கார்? ஏன் உடைந்து போயிருக்கிறார் இந்த தேவன்? ஏன் இந்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு மரண ஓலமிட்டு கொண்டிருக்கிறது? காரணம் அவருடைய சரீரமாகிய சபை. ஒரே ஒரு ஆண்டவர் என்ன சொன்னாரு, ரொம்ப பேசாத, நீ அவங்ககிட்ட என்ன செய்ய போறன்னு ரொம்ப சொல்லாத, 1-2 காரியம் மாத்திரம் நீ சொல்லு. இப்போ ஒரு நாள் நான் இதுக்காக அந்த 2009 நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, சபையை நான் எதற்கு ஒப்பிட போகிறேன் தெரியுமா மகளே? எவ்வளவு பிரசங்கங்கள் நான் கேட்டிருக்கேன், எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் மெசேஜ் கொடுத்திருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சமாரிய ஒரு கதையை பற்றி எல்லாருக்கும் தெரியல. சமாரியனோட கதை அது எதுக்குதான் யூஸ் பண்ணுவோம்? நல்ல ஒரு காஸ்பல் மீட்டிங்க்கு இல்ல, நிறைய நம்ம காஸ்பல் மீட்டிங், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு இடத்தை நாம் அதிகமாய் அந்த சமாரியனை குறித்து நாம் எடுத்து பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா அன்றைக்கு ஆவியான என்னோட என்ன பேசுறாருன்னா, I really want you to listen to this. Please don't be distracted.
I want you to catch the heart of Jesus. I want this burden to come upon you. I don't know why God has brought me here. இதுவரைக்கும் எங்கேயுமே நான் போய் பேசவில்லை. இன்னும் நான் ரெடி ஆகல. இன்னும் அந்த பிரிண்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்த சமாரியன் கதை தெரியும்ல மேடம் உனக்கு, அதை எடுத்து படினாரு. அதை படிக்கும் போது சொன்னாரு, எவன் குற்றுயிரா, உங்களுக்கு அந்த முழு கதை தெரியும். உங்களுக்கு ஒருத்தன் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போதுன்னா அது திருடர்கள் வந்து அவனை பிடித்து அவன்கிட்ட பிடுங்கி திருடி அவனை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராய் நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அதுல 3 பேர் வராங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 3 பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க, பாத்துக்கிட்டே போயிட்டா இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தன் தான் என்ன பண்றான், வரான். அதான் சமாரியன். ஆண்டவர் சொன்னாரு, மழை இந்த குற்றுயிராய் கிடக்கிறது யார் தெரியுமா, என் சபை. Satan has come and he has stolen everything from the church. He has stripped the church. இந்த தேவனுடைய சபையை சாத்தான், அதாவது பிசாசின் கிரியைகள், நம்முடைய அறியாமையே என்ன இந்த சபையில என்ன வச்சிருக்க, the wealth. Christ died for this church. Remember? இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த சபைக்காக. அவளை நேசித்தது, அந்த சபையை நேசிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து வந்தார் போட்டிருக்கு. ஆனா என்ன பார்க்கிறோம் அந்த இடத்துல, இந்த சபை எப்படின்னா திருடப்பட்டு அடிக்கப்பட்டு குற்றுராய் அது கிடக்கிறது. ஆனா பார்த்த 3 பேரும் யாரு, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ரொம்ப தமிழ் என்ன சொல்றது, ரொம்ப ஆவிக்குரியெல்லாம் சொல்ல முடியாது, அந்த வார்த்தை எல்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப சுயநீதி உள்ளவர்கள். சுயநீதியில் நடந்து போய் அந்த மனுஷனை பார்த்து கொண்டே போய்விட்டார்கள். ஆனா அந்த சபையை குறித்து, அந்த விழுந்து போய் கிடக்கிற அந்த மனுஷனை குறித்து வந்த பாரம் ஒரு சமாரியனுக்கு. ஆக்சுவலி அது இயேசு கிறிஸ்துவை தான் போட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, உனக்கு தெரியுமா மழை, இப்ப கடைசி காலம், நான் சமாரியர்களை எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. இந்த சபையை எழுப்ப என்ன பண்ணார் அந்த சமாரியன்? 2 காரியம் பண்ணாரு. சொல்லுங்க பாப்பா, என்னன்னு? காயத்துக்கு I want our pastors to talk, because normally நீங்க பேசுறது நாங்க கேட்டிருக்கோம். இன்னைக்கு I know it's very very different that you are listening to me, but I want pastors to talk. 2 things happened. 2 காரியம் நடந்தது அந்த சமாரியன் செய்த. 2 சரி, சத்திரத்துல கொண்டு சேர்த்து பணத்தை கொடுத்து இல்ல, அப்புறம் அதுக்கு முன்னாடி இல்ல கட்டுப்பட்டாரு. ஓகே, என்ன பண்ணாரு? எப்படி கட்டினாரு? 2 காரியம். திராட்சை ரசம் வார்த்து, ஆயில் ஊத்தி. We forget that. The Holy Spirit told me, I am coming. நான் வருகிறேன் காயம் கட்டும்படியாய். சாதாரண ஜனங்கள் என்னை போல. I am looked at like a Samaritan. ஒரு சமாரியன் எப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அவன் கிடக்கிறானோ அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் சபையில எண்ணெய் ஊற்றி அந்த புது திராட்சை ரசத்தை வார்த்து அந்த சபையை எழுப்ப போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய நாமம் அவர் எதை செய்ய அவராலே முடியும். ஆமென். He can do anything. His plans are always different. Hallelujah. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எழுதிருக்காரு, மேசியா வந்தது நம்மள நல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு இல்ல. மேசியா வந்தது ஒரே நோக்கத்தோடு, அவருடைய சபையை பெற்றெடுத்து அதன் மூலமாய் மனவாட்சியை பெற்றுக்கொள்ள. ஹalleluya. இதுதான் அவர் வந்ததோட நோக்கம். அப்போ இந்த சபையானது எப்படி இருக்கானா, அவருடைய மனவாட்டியை போல பக்கத்துல போய் உட்கார போகுது. எப்போ? அதி சீக்கிரத்துல. ஆனா அதற்கு அவளுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இன்றைக்கு பார்க்க முடியாது. The main thing today I want to encourage you, all of you, the key for the church is prayer. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு சபை
சபைகள் ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய இருக்கு. ஐட்டனரி. I'm sorry. Jesus is not interested. He's coming for a different church. He's coming for a complete church. அப்படின்னா என்ன? அவரை போல அவரை பார்க்கணும் அவர் அந்த சர்ச்ல. அந்த இயேசு கிறிஸ்து போல நிக்கிற அந்த சபைக்காக அவர் திரும்பி வரப்போகிறார். சோ இந்த காரியம் என்னோடு கூட பேச ஆரம்பித்த பொழுது என்கிட்ட என்ன பண்ணாரு, பல காரியம் என்கிட்ட சொன்னாரு. என்னெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு இந்த காலகட்டத்துல, இந்த 25 இயர்ஸ்ல என்னை பல சபைகள் வந்து திரட்டி இருக்காங்க வராத உள்ள. Can you believe? They told me don't come to this church. Reason? I don't know. என் மாடனான போய் நிற்கும் போது ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார் வராத உள்ள. So many things as a believer. ஒரு சபைக்குள்ள போகும்போது நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இருக்கா உங்களுக்கு? அது ஊழியக்காரர்லாம் அதுங்க நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ் அண்ட் மென். அது நம்ம சபைக்குள்ள போகும்போது எவ்வளவு எதிர்பார்ப்பு, பாஸ்டர் கிட்ட தான் எவ்வளவு காரியம் எதிர்பார்க்கணும். But I'm telling you, 90% we don't get. We get good message. நல்ல மெசேஜஸ் கிடைக்கும், ஆனா மெசேஜஸ்ல நம்ம வாழ்க்கை கிடைக்கும். ஆவியானவருடைய கிரியை. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள இருக்கிறதான ஆட்டிடியூட்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிறதான குணாதிசயங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிறதான இயேசுவை போல தன்மைகள், அவர்களுக்குள்ள இருக்கிற பொறுமை, அவர்களுக்குள்ள இருக்கிற அன்பு, பரிசுத்தம், ஒரு ஏற்றுக்கொள்கிறதான கிருபை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க மாதிரியே இருந்தா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இல்ல இப்ப எனக்கே தெரியும் நிறைய நடிகைகள் எங்க சபைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா எங்க சபையில என்ன பண்றோம், நாங்க நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா என்னோட பாவத்தை குறித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்தினார். ஹல்லேலூயா. சும்மா கிட்டே நான் இயேசு வேணானுக்கு நான் ஏற்றுக்கொள்ள அந்த வாழ் தான். என் பாவங்களை கிளீனா ஆண்டவர் காமிச்சு நான் மனம் திருந்தி மனஸ்தாபப்பட்டு அழுது இந்த தேவன் இந்த இயேசு எனக்காக மரித்தார் என்ற முழு நிச்சயமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதே வேலை தான் நான் செய்துட்டு இருக்கிறேன். அடுத்தவங்க யாராவது என்கிட்ட வரும்போது அதே மாதிரிதான் அவங்களை நான் நடத்துறேன். ஆனா இவங்க சில பேர் என்ன பண்றாங்க, சில சபைகளை போய் உட்கார்றாங்க. அங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து அவங்க போடுற காணிக்கைகள் எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி கொடுக்காத நிறைய சபைகள் உண்டு. They don't show the way to the truth. They are not shown the way to heaven. அவங்க சபையில இப்படிப்பட்ட ஒரு நடிகர் வராரு அன்ற ஒரு பேர் பிரஸ்தாபத்துக்காக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாம, அவங்க பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணாம, அடுத்த கட்டம் அவங்க எப்படி ஜீவிக்கணும்ன்ற அந்த ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்காமல் காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல they keep them there. But God showed me all this, so many experiences, and then He told, write everything. நீ எதெல்லாம் ஒரு சபையில போய் எந்தெந்த சபையில எப்படிப்பட்ட அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டாயோ அதெல்லாம் நான் உன்னை எழுத வைக்க போறேன். நான் ரொம்ப படிக்கல. Though I speak good English, it's because of the Bible. Hallelujah. But I studied in a convent and I was a very good student, but I was not able to study further because of the family situation. மேற்கொண்டு படிக்க முடியாமல் 14 வயசுல நான் ஒரு நடிகையானேன். ஆனா இந்த வேதம் எனக்கு பரிசுத்த ஞானத்தை கொடுத்திருக்கிறது. ஆமென். சோ கர்த்தர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து இதை எழுதி கொண்டு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதுல சொல்லப்பட்ட காரியம், what is the role model of a pastor and what is the role, not the role model of a pastor. இதத்தான் நாங்க சொல்ல போறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்க விரும்புகிறேன். Will you allow me to pray? And can we all pray? Why? Because ஏன் நான் இதை ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு 15, தம்பி என்கிட்ட half an hour சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு 15 நிமிஷம் நீ பேசு, ஆனா அடுத்த 15 நிமிஷம் I want you to pray with all the brothers. I'm going to do something. He's come here. நான் சும்மா விசுவாசத்துல நான் சொல்ல, இன்னைக்கு முழுவதுமாய் உபவாசத்தில் நின்று வந்திருக்கிறேன். I want God to use you mightily. You got a fantastic position Christ has given the pastors. ஆனா நம்ம அதை
யூஸே பண்ணாம இருக்கவோ இல்ல மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. சோ இந்த சபை எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து சபையை குறித்து தான் ஒரு பயங்கர பாரம். I just love the church. ஹalleluya. சபைக்குள்ள இவ்வளவு இருக்கு. உள்ள பாட்டு பாடணும், இல்ல ட்ரம் அடிக்கணும், இல்ல அது பண்ணணும், அது இல்ல சபை. அதை தாண்டி ஒரு காரியம் உள்ள எழுதி வச்சிருக்காரு. ஒரே ஒரு வார்த்தையை நான் வாசிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு தேவ மனுஷன் என்ன எழுதியிருக்காரு, ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியத்தை எழுதிருந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களெல்லாம் என் கையில கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் அந்த 7 வருஷம் நான் கர்த்தருடைய சமயத்துல காத்திருக்கும் பொழுது எப்படி இந்த புக்ஸ் எல்லாம் என் கையில வருதுன்னு எனக்கே தெரியல. ஆனா ஆண்டவர் கொண்டு வர்றாரு அந்த புக்ஸ். அப்ப அதுல என்ன போட்டிருக்கு, சபை என்னது, ஆத்துமா சேர்த்துக்கணும், ரைட், தப்பு கிடையாது. நல்ல சண்டேஸ் ஆனா ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஜெபம், வெளியில எல்லாம் போய் ஊழியம் செய்யணும், எல்லாம் ரைட். இட்ஸ் நாட் ராங் அட் ஆல். அதை தாண்டி ஒரு சத்தியம் இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்துவ பிதா அனுப்பினார், என்ன காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கு. மனவாட்டி எல்லாம் ஓகே, ஆனா இந்த பூமியில இந்த சபையை வச்சுட்டு போயிருக்காரு ஆண்டவர். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கு என்ன எழுதியிருக்காரு அந்த தேவ மனுஷன், தேவன் தம்முடைய தீர்மானங்களை, நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம், தேவன் தம்முடைய தீர்மானங்களை நிர்வாகம் பண்ணவும் அவருடைய சித்தத்தை அமலுக்கு கொண்டு வரவும் சபையாகிய பிரதிநிதியிடம் அதிகாரத்தை கொடுத்தார். Hallelujah. 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 It's a very 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 powerful statement. It's a very powerful statement. அவருடைய சித்தத்தை, அவருடைய தீர்மானங்கள், all his decisions. Can you believe this? God, பிதா, அவருடைய தீர்மானங்களை, அவருடைய திட்டம், நம்ம திட்டங்களை, நம்ம இப்ப நீ போடுற சபையில இருக்கிறதெல்லாம் நம்ம திட்டம் தான். We are not led by the Spirit and we don't put an itinerary. ஊழியம் பண்ணோம், இத்தனை தேதி கூட இவ்வளவு ஊழியம் பண்ணோம். It's not wrong. But what I'm telling you, தேவனுடைய திட்டங்கள் அங்க நடக்கல, நடந்தது நம்ம தேசம் அப்படி இருக்காது. ஹalleluya. உங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும், எத்தனை சபையில நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன், ஜனம் தூங்கிட்டு இருக்கும். இந்த ஊழியக்காரையோட கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வசனத்தை கேட்டு அந்த பிரசங்கம் பண்ணா நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. தூங்க கூட வேண்டாம், முடிஞ்சிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச பிறகு என்ன மெசேஜ் கேளுங்க, ஞாபகம் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம், அங்க ஆவியானவரால கிரியை செய்ய முடியலன்னு அர்த்தம். Why that has happened? அதுக்கு மெயின் போதர்களாகிய நம்ம ஒரு பெரிய வெளிச்சம் நமக்கு வேண்டும் இந்த சபையை குறித்து. We want more. Not that உங்களுக்கு இல்லாம கிடையாது, இன்னும் ஒரு பெரிய காரியம் தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்தும். Nobody needs to come and teach you, but God is ready to teach you. But நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மத்தவங்க கிட்ட நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, நமக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் நம்ம செய்துட்டு போறோம். Very earnest we are. நீங்க உண்மையுத்தமா நீங்க நிக்கிறீங்க, அதுல தப்பே கிடையாது. ஆனா ஆவியானவர் எனக்கு என்ன சொல்ற, ஏன் திட்டத்தை, என்னுடைய தீர்மானம் அப்படின்னா மை டிசிஷன், அவருடைய டிசிஷனுக்கு நமக்கு அதை செயலுக்கு கொண்டு வர விரும்புகிறதான ஒரு கட்டம் வந்துருச்சு சபை. And I want to tell you today, Jesus is coming very soon. Hallelujah. I tell you, ஏன்னா சில ஊழியக்காரர்களோட புத்தகத்தை நான் வாசிக்கவும், அந்த காரியம் டெலிவிஷன்ல நியூஸ்ல நான் இப்ப பார்க்கிறேன், நடந்துட்டு ரொம்ப பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு காரியம் என்னன்னா ஆயில் கிரைசிஸ். இதை இந்த தேவ மனுஷன் அமெரிக்க தேசத்துக்கு அந்த தேவ மனுஷன் ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டா எழுதியிருக்காரு. கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அடையாளம் என்னன்னா ஆயில் கிரைசிஸ். நம்முடைய சஃபார் ஆயில் கிடையாது, நம்முடைய சனோல் ஆயில் கிடையாது, அது மெயின் க்ரூட் ஆயில். நம்முடைய பெட்ரோல், டீசல், இதற்கு பற்றாக்குறையும். இன்னொரு காரியம், உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு காரியம்
there will be no electricity. It has started. And he has predicted, that man of God has predicted, nuclear bomb is getting ready. And I'm telling you, last week, அந்த ஈரானுடைய பிரசிடென்ட் நியூஸ்ல வந்தாரு. ஹோல் உலகமே ஷாக்ல நிக்குது. அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த நியூக்ளியர் பாம் அப்படியே காமிச்சாங்க டிவில. அப்ப அந்த ஊழியக்காரன் எழுதியிருக்காரு, அந்த ஆயில் கிரைசிஸ் ஹிட் பண்ணும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன எழுதியிருக்காரு அவரு? பரலோகத்தின் பல கனிகள்ல இருந்து நாம் கீழே பார்ப்போம். எத? ஆயில் கிரைசிஸ். வா, அப்போ எவ்வளவு பக்கத்துல இருக்கு ஆயில் கிரைசிஸ்? போட்டாம் பேப்பர்ல. இப்ப இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கு டீசல் இல்ல சென்னையில. தெரியுமா உங்களுக்கு? டீசல் பற்றாக்குறை. I encourage my brothers, pastors and your wives, please watch the news. மத்ததெல்லாம் விட்டுருவோம். Watch the news. அதுலதான் நமக்கு தெரியும் என்ன நடக்குது உலகத்துல. சோ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வருகை அதிசீக்கிரமாய் வந்து விட்டது. ஹல்லேலூயா. சோ நம்முடைய வேலை என்னன்னா, நம்ம சபையில் இருக்கிறதான இந்த ஆடுகளை சரியானபடி பராமரித்து இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது மகா பெரிய ஒரு பொறுப்பை நாம் சரியாய் செய்ய வேண்டும். அதை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னா, தூங்கிட்டு இருக்காங்க அதுக்காக சொன்னேன். நம்மளப்பா என்ன பண்றது, பாவம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண, ஒரு மீட்டிங் போகும்போது ஒரு ஆட்சி நல்ல வெள்ளப்படம் கட்டியிருப்பாங்க, நகைலாம் போட்டிருக்க மாட்டாங்க. என் பக்கத்துல உட்காந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். நான் என்ன பண்ண, நல்லா ஒரு கிள்ளு அது உட்கார்ந்துட்டு இருக்குது ஃப்ரண்ட் ரோ. நல்ல ஒரு ஊழியக்காரன் ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துட்டு தூங்குவாங்க. நல்லா பிடிச்ச ஒரு கிள்ளு. ஏன்னா இட்ஸ் a sad thing. that means என்ன இல்ல, அனல் இல்ல. அந்த அனல் ஆவியானவர் மாத்திரம் தான் மூட்ட முடியும். ஏன்னா அந்த சபை குற்றுயிராய் கிடக்கிறது. அது என்ன, அடிபட்டு குற்றுயிராய் கிடக்குது. திருடன் வந்துட்டான். திருடவும் வசனம் நமக்கு நல்லா தெரியும், கேட்கவும் வேண்டாம். ஆனா அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது சபைய? we come to church, we don't get, we say, we put a mark. பாஸ்டர் கொடுக்கிற மெசேஜுக்கு நல்ல மார்க் போடுறோம். ஆனா என்ன செய்தது, என்ன செய்து விசுவாசிக்குள்ள என்ன கேரக்டர் மாறுது அவங்களுக்குள்ள? வெரி வெரி லிட்டில். சோ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, சபையை குறித்து அவர் வைராக்கியமா எழும்ப போறாரு. நீங்க எதுவுமே செய்யல, நான் எதுவுமே செய்யல அந்த சபைக்காக. நீங்க ரத்த சிந்தல, எதுவுமே செய்யல. ஆனா ஆண்டவர் நம்ம கையில என்ன பண்ணாரு, அந்த சபையை கொடுத்து என்ன பண்ண, இதுங்களெல்லாம் ரெடி பண்ணி அந்த சபையை பாதுகாக்கவும் அதை வளர்க்கவும் சரியாக கர்த்தரிடத்தில் திரும்பி ஒப்படைக்க வேண்டிய அந்த பெரிய பொறுப்பை போதர்கள் எடுத்து. நாட் இன் தி அதர் 4 மினிஸ்ட்ரிஸ். மற்ற 4 இத கூட சொல்லல, போதர்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ஆடுகளை மேய், குட்டிகளுக்கு என்ன பண்ண, feed the lambs என்றார். சோ இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நம்ம மூலமாய் என் மூலமாய் பேசுகிற காரியம், இந்த பாரம் உங்களை அசைக்கும்படியாக, தேவன் உங்களை அசைக்கும்படியாக. And it's a sad thing, there's not much of prayer in the churches. Worship is good, but அதே மாதிரி ஈக்குவலா அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு சபைகள் வேண்டும். ஒரு இடத்துல ஒரு தேவ மனுஷர் சொல்றாரு, the main business of church is to pray. ஒரு சபையுடைய வேலை என்ன? அது உங்க வேலை சபை ஜெபிக்கிறது தான். ஒரு சபைக்கு நான் போய்கிட்டு இருந்தேன் முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் நைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் பார்த்தா 3 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சண்டே எவ்வளவு பேர் வராங்க? 500 பேர். But we are not bothered. நம்ம என்ன பண்றோம், வருது இல்ல அப்படின்றோம். வருவாங்க, அல்லேலூயா, வர வெப்பார் ஆவியானவர். அதுதான் உண்மையான ரிவைவல். ஆனா அது நடக்கும்படியாய் முதலாவது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, போதகர்களை தான் பிடிக்க போறாரு. Hallelujah. And it's a beautiful thing what God is going to do. It's a fantastic thing Jesus is going to do. உங்களுக்குள்ளே அவர் செய்ய போற கிரியை மிக அருமையான ஒரு கிரியை செய்ய போறார். அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆண்டவர் சொன்னாரு,
எனக்கு ரொம்ப கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது, ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு இப்ப கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு அப்படின்னு ஆவியானவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த பிரதர் கூட இப்ப சொன்னார் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. Though I appreciate this, but what I want to tell you, the greatest counseling comes from the counselor, the Holy Spirit. Hallelujah. I believe that will become, and the gateway சொல்லப்பட்ட the counseling center will be led by the Holy Spirit, the greatest counselor. Because I tell you, psychology or these kind of teachings also has a shade of danger. ஒரே ஒரு லைன் தான், டக்குன்னு அப்படி போயிடுச்சு, அவ்வளவுதான், finished. Because I spoke to a psychologist, pastor who came from America. So இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற பாரம், அன்றே என்று சொன்னார் அந்த கம்ப்யூட்டர் தரேன்னு சொல்லி என்று சொன்னாரு, சென்னையில எத்தனை ஏரியா இருக்குன்னு பாருங்க. அப்ப நான் போட்டு பார்த்த போது 128 ஏரியா இருக்கு நம்ம சென்னையில. தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும்? உண்மையா கை கொஞ்சம் உயர்த்துங்க பாஸ்டர்ஸ். You must know. You must pray. நான் எந்து இது ரெண்டு உடைக்கணும் ஆண்டவர். ஏன் சர்ச் எந்து அதெல்லாம் ஆண்டவர் உடைக்க போறாரு. என் சபைக்கு மாத்திரம் நான் ஜெபிக்கிறது, மத்த ஊழியக்காரனுக்கும் மத்த பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கும் ஜெபிக்கிறது இல்லை. அப்படியே ஜெபிச்சால் ஒரு லைன் ஜெபம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார் என்கிட்ட, அந்த 128 ஏரியாக்கள்ல இருக்கிற ஒரு சபையை மாத்திரம் நீ சூஸ் பண்ணு, அவரோட மனைவியை சூஸ் பண்ணு. ஏன்னா நிறைய மனைவிகள் தான் ப்ராப்ளமே, போதவர்களோட மனைவிகள். அவங்க 2 பேரையும் நீ கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்று ஒரு நாள் 2 to 8 இல்ல 9 to 2 மணி வரையும் இந்த கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தி, நான் என்ன எழுதி கையில கொடுக்க சொன்னா அவங்க கையில கொடு. இப்ப அந்த பிரிண்டிங் நடந்துட்டு இருக்கு. I finished writing everything, but even very recently நவம்பர்ல I went through death. 60 தடவை ஒரே நாள்ல பேதியாச்சு எனக்கு, எல்லாமே போயிடுச்சு உடம்பு விட்டு. அப்ப கரெக்டா முடிக்கிற அந்த மேட்டரை பத்தி. சோ இப்ப நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ என்னுடைய முதலாவது காரியம், என்ன ஆண்டவர் எனக்குள்ளே செய்திருக்கிற அந்த சென்னையை குறித்து அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, அடுத்தது இதற்காக நீங்கள் ஜெபிக்கவும், எனக்கு என்னெல்லாம் நீங்க உதவி செய்ய முடியுமோ, I want your help. Hallelujah. It's not a one man show. It's not a lady what I'm going to do there. It's not about me. என்னமோ ஆரம்பிக்க போறார் ஆண்டவர். அவர் எப்படி வேணா ஆரம்பிப்பார். ஒரு சிறு காற்று போதும் அவருக்கு, சின்ன ஒரு மேகம் தான் வந்தது, அப்புறம் எல்லா கதையும் முடிச்சுட்டார் ஆண்டவர். சோ இன்றைக்கு கடைசியா ஒரே ஒரு காரியம், இந்த சபை மனவாட்டியான இந்த சபை, மனவாட்டியாகிய இந்த சபையை குறித்து, இந்த சபையில இருக்கக்கூடிய பொக்கிஷம் என்னன்னு ஒன்னே ஒன்று மாத்திரம் படிச்சுட்டு I want to stand up for prayer. And this word, இந்த வார்த்தை வேதத்துல இருந்து என்னை அதிகமாய் கவர்ந்தது என்று சொல்லலாம். ரொம்ப அழகு, இவ்வளவு பெரிய ஒரு டெப்த், இவ்வளவு பெரிய ஒரு ஆழம், இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வெல்த் இவ்வளவு பெருசா உள்ள வச்சிருக்காரு இந்த ஒரே ஒரு வார்த்தையில. அதை நாம் எபேசியர் 3:10 வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன், ஆனா நீங்க வசனத்தை பாருங்க. 9:10 வாசிக்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அதுல என்ன போட்டிருக்கு? அவருடைய அனந்த ஞானமா. ஆனா அது ஆம்பிளிஃபைட் என்ன போட்டிருக்கு தெரியுமா? I'll read that only one line. Amplified பைபிள்ல என்ன போட்டிருக்கு? Through the church, the complicated, many-sided wisdom of God. எப்படி? அவருடைய wisdom எத்தனை சைடு தான்?
many side. Hallelujah. பிதாவை குறித்து நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம். அவருக்கு அது காம்ப்ளிகேட்டட் அவரோட wisdom. அதுவும் many sided wisdom of God in all its variety and innumerable aspects might now be made known to the angelic rulers. அது என்னது? angels காட்ட போறாங்க. அதோட அர்த்தம் என்ன? இதுல தமிழ்ல என்ன போட்டிருக்கு? அந்த உன்னதங்களில் உள்ள துரைத்தனத்துக்கு காட்டுறதுக்கு. துரைத்தனங்கள் என்னது? அது சொல்லுங்க. ஆமா, நல்ல தைரியமா சொல்லுங்க. பிசாசின் கூட்டத்துக்கு இவருடைய அனந்த ஞானத்தை many sided wisdom வெளிப்படுத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. Amen. Give a clap of praise to the Lord. இந்த சர்ச், இந்த சபையை உருவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது. ஏன்னா பிதாவினுடைய அந்த அனந்த ஞானம் யாருக்கு தான் வெளிப்படுமா? ஏஞ்சலிக் துரைத்தனங்களுக்கு வெளிப்படுத்தும். இதுக்குதான் சபை. அப்ப என்கிட்ட உடனே சொன்னாரு, சபையை தவிர வெளியில போய் ஒருத்தன் ஊழியம் செய்து நல்லா நிப்பான்னு நினைக்காத. Final authority is the church. Hallelujah. Final authority is the church. இந்த சபைக்குள்ள தாங்க எல்லாமே நடக்கும். Hallelujah. தனியா போய் ஒரு ஊழியத்தை அவர் செய்ய முடியாது சபை இல்லாம. அந்த 5 விதமான ஊழியம் ஒன்றாய் சேர்ந்து அந்த சபைக்குள்ளே அடங்கி இந்த துரைத்தனங்களை நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி இந்த சபை கொண்டுதான் இருக்கு. Hallelujah. Thank you Jesus. So இத வெளிப்படுத்துறதுக்கு தான் எனக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதுன்னாரு. யாரு? இந்த பவுல். இதே இன்னொரு இடத்துல சொன்னார். அந்த சபையை குறித்து பேசின உடனே இவருக்கு என்ன வருது? உடனே பஃபட்டிங், பயங்கரமான பாடு வருது. சபை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்த உடனே அதுதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட நான் சபையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எங்க நல்ல பாவம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த என்னை தேவனை அழைத்து அவருடைய சபையை குறித்துதான வைராக்கியத்தை எனக்குள்ளே போட்டு எனக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதை மாத்திரம் நீ போய் சொல்லிட்டு வா. இந்த தேசத்திற்கு ஊழியக்காரர்களை நான் அசைக்க போகிறேன். அவளை வல்லமையா எழுதி நிற்க வைக்க போகிறேன். அல்லேலூயா. அவர்களை கொண்டு என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கட்டம் இது வந்துருச்சு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதம் கடைசியில கூட இந்த மீட்டிங்கை நான் வைக்கலாம். I don't know, because I don't know how God is going to do it. So இன்னைக்கு இந்த வார்த்தையோடு நாம் எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்போம். நீங்க தயவு செய்து ஒரு லேடி, ஒரு ஆக்ட்ரஸா இருந்தவங்க நம்மள ஜெபத்தில் நடத்தணுமா நீங்க நினைக்காதீங்க. என்ன நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. நீங்க கண்களை மூடி நீங்க இப்ப எல்லாத்தையும் மறந்துருங்க. பக்கத்துல இருக்க குழந்தையெல்லாம் பார்க்க கூடாது. இப்ப யார் என்ன பண்றாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. Your only thing today, Jesus must touch you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள, நீங்க போதகர்களாவே நீங்க இருந்தாலும் இன்றைக்கு என்கிட்ட உடனே சொன்னாரு, ஆண்டவரே மழை நாங்க ஒரு கிரியை செய்ய போறோம். You will never be the same, pastor. You know what? அந்த சபையை காயம் கட்டி திராட்சை ரசம் ஊற்றி எண்ணெய் வார்த்து அதை கொண்டு போய் சரியான இடத்தில் சேர்க்கிற ஒரு சமாரியனாய் தேவன் இங்க யாராவது கூட கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. சோ அந்த நோக்கத்தோட நீங்க எல்லாரும் பிரைஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எந்த நோக்கத்தோட ஆண்டவர் என்னை கூட்டு வந்தார். இது வரைக்கும் நான் 7 வருஷத்துல என்ன வெளியில போய் நான் மீட்டிங்ல எங்கேயுமே ஷேர் பண்ணல. I never spoken everywhere, anywhere. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறேன். 7 வருஷமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் தான் நாங்க சபை ஆரம்பிச்சோம். பாஸ்டர் இங்க கூட இருக்காங்க. அவங்க கூட எனக்கு நிறைய ஜெபித்து இருக்காங்க. பாஸ்டர் சேவியர் அவங்க எனக்காக ரொம்ப ஜெபிச்சு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்காங்க. பாஸ்டர், so happy to see him. But I am feeling very small. You don't, உங்களுக்கு தெரியாது எனக்கு எப்படி இருக்கு. ஊழியக்காரங்க மத்தியில தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்திருக்கு. அவரு எனக்கு கொடுத்த உத்தியோகம் இது. கொலோசியர்ல எழுதப்பட்ட 1:26 நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம் சபைக்காக வைராக்கியம் பாராட்ட. அவருடைய சரீரம், I love his body. Church, I want to tell you 2 things the Holy Spirit showed me. கண்களை எல்லாரும் மூடுங்க.
2 காரியம் சொன்னார் ஆண்டவர் ரொம்ப அழகா. அந்த மீட்டிங்ல நான் செய்ய போறேன். 2 மரியாள் இருந்தாங்க. ஒரு மரியாள் செத்த இயேசுவை பார்த்து அழுது கொண்டிருந்தார். ஆனா இன்னொரு மரியாள் உயிரோடு எழுந்த இயேசுவை சந்தித்தார். ஹல்லேலூயா. என்று அநேக போதகர்கள் சபை செத்த சபையை கையில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உயிரோடு எழும்பின அந்த இயேசுவை சந்திக்கிறதான அந்த மரியாளா போன்ற சபைகள் ஆண்டவர் எழுப்ப போகிறார். Glory to you. Thank you Jesus. எல்லாம் நல்ல டங்ஸ் பேசிச்சோம். ஆண்டவர் அழுது கேளுங்க. ஊழியக்காரர்கள் நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் இந்த லேடியை கொண்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? உங்க அலை வருது, உங்க அலை வரப்போகுது. உங்க அலையில நானும் பங்கெடுக்கும்படியா என்னோட வாழ்க்கையில இருக்கிற ஜெப குறைவுகள், வேத வாசிப்பு குறைவுகள் உமக்காக வைராக்கியமா எழுப்பி பிரகாசிக்கிற நான் முன்ன மாதிரி இல்ல ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் சபையை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கிரியை பார்க்க முடியாமல், ஜனங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறதோட பதில் இதோ நீர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கு. You are speaking to me, Lord. I cannot give, but he has come to touch you, my brother. ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். Glory. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர்ஸ்க்காக, உங்க பாஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பாஸ்டர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. அழுது நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த சென்னை பட்டணத்துல ஒரு கிரிய ஆவியானவர் செய்ய முடியாது. அவருடைய அலை வருகிறது. அவருடைய அலை யாருக்கு வருதுன்னா வேற யாருக்கு அல்ல, ஊழியக்காரர்களுக்காக வருகிறது. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையால் மாற்றப் போகிறார். அக்கினி ஜுவாலை, அக்கினி அக்கினி வருகிறது. உங்களை தொடர்புடைய அக்கினி. You humble yourself. உங்களை தாழ்த்துங்க, 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 தாழ்த்துங்க. உங்களை தாழ்த்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற நிர்விசாரங்கள், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகளை என்னை விட்டு அகற்று. As you're praying, the Holy Spirit told me when before I came, இன்னைக்கு நாங்க ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் என் ஊழியக்காரன் கிட்ட இருந்து வருது. இங்க இருக்கிற நிறைய ஊழியக்காரல நீங்க இந்த வார்த்தை பேசியிருக்கீங்க. ஒரு வார்த்தையை காண்பிச்சாரு ஆண்டவர் வேதத்தின் அடிப்படை. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற ஊழியக்காரங்க நினைக்கிறீங்க. You come hurt. You come hurt. Pastors, you are hurt. பல நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு, பல பேர் நொந்து போய் நிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க உண்மை உத்தமா செய்யணும், கிரியை பார்க்க முடியாமல் அவர்கள் இருந்தபடி அவர்கள் உள்ளே ரணமாய் இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் செய்யற ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்கிற ஊழியக்காரர்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை சொல்வானே என்று சொன்னார். நீங்க அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அது சொல்றாரு, இல்ல இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புத்தகத்தில் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடைய கையிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். This is the word for the church. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவன் தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். God is giving you that word today. கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு கொடுக்கிறார். யார் நொந்து போய் வந்திருக்கிறீர்கள், ஒருவேளை ஒரே ஒருத்தர் தான் அப்படி இருக்கலாம் சொல்லிட்டு இப்ப அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும்
அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் பார்க்க போகிறேன். Glory, 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 glory. நீங்க வித்தியாசத்தை காண்பீர்கள். இந்த சகோதரனே, இந்த போதகனே, இதோ நீ நொந்து போய் வந்திருக்கிற, இதோ வெளியில யாருக்கு தெரியாது உன்னுடைய கட்டம். ஒரு பெரிய போல்டு ஃப்ரண்ட் இருக்கு உனக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறார். நான் எல்லாம் செய்த ஆண்டவரை இன்னும் கனம் பண்ணல, என்னை உயர்த்துற. நான் சாதாரண நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீ முறுமுறுக்கிறதை வேதனைப்படுகிறதை ஆவியானவர் கேட்டார். ஏன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர்? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரன் அல்லாதவருக்கு வித்தியாசத்தை நான் பார்க்க போறேன். You are going to see. Hallelujah. நல்ல ஆராதிங்க, ஆராதிங்க. Don't think who's in front of you. என்னை பற்றி நீங்க பார்க்காதீங்க, ஆனா இது உங்களோட கட்டம், இது உங்களோட நிமிஷம். Please use this opportunity to speak to him. Just speak to this God. இங்க இருக்கிறவங்க வேற எதையும் பேசாதீங்க, ஆனா உங்க ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவீங்க. ஓ thank you Lord. நம்மளோட ஊழியக்காரர்கள் அக்கினியா மாறிட்டு அந்த சர்ச் எப்படி இருக்கும்? அந்த சபை சரீரம், இயேசுவோட சரீரம் குற்றலாய் கிடக்கிறது. ஆய் தேடுறீங்க, யார் வந்து எண்ணெயை வார்ப்பீங்க? யார் வந்து அந்த திராட்சை ரசத்தை ஊத்துவீங்க? யார் சரியான இடத்துல அந்த சரீரத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்க? நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போறாரு அந்த சமாரி. Glory. நன்றியோடு நாங்கள் வைத்திருக்கிறேன். Thank you, Holy Spirit. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உள்ள அபிஷேகம், உள்ள வல்லமையம், உள்ள அக்கினி ஆண்டவரே, உள்ள மனதுருக்கம் ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே கரம் இந்த ஊழியக்காரர்கள் மேல் மாத்திரமல்ல, உடைந்து போயிருக்கிற அந்த ஒரு ஊழியக்காரர் எனக்கு எதுவுமே நடக்கல என்று சொல்ல அழுது கொண்ட, வெளியில கண்ணீர் கிடையாது, உள்ள அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அன்பு சகோதர போதகரே, Jesus is after you. Jesus is after his church. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே உங்க மேல. இன்னைக்கு அப்புறம் உங்க லைஃப் இருக்காது ஆண்டவரே. இப்படி இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இல்ல இனிமே. It's going to change. சர்ச்ல சபை விசுவாசிங்க மாறினாங்க, இனிமே உங்க சபையில கேட்காது. எங்க பாஸ்டர் மாறிட்டாரு. ஹalleluya. எங்க பாஸ்டர் மாறி விட்டார்கள். என் பாஸ்டர் பழைய மாதிரி இல்லை என்று சொல்லுகிற நாட்கள் வந்து விட்டது. Glory to you Lord. Thank you Master. இயேசுவை உங்களில் பார்க்கும்படியாய் கர்த்தர் இந்த மாலைவேளையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபை மூலமாய் பிதாவினுடைய அனந்த ஞானம் வெளிப்படும்படியாக துரைத்தனங்களுக்கும் அதிகாரம் இன்றைக்கு நடுக்கம் பிடித்திருக்கிறது. Hallelujah. Because today is the first time I'm speaking in the name of Jesus. இன்றைக்கு பாதாளம் இதோ அங்கே ஒரு அசைவுண்டு பாதாளத்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பாதாளத்துக்கு இறங்கி திறவுகளை பிடித்துக் கொண்டிருந்த இயேசு இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit. Thank you, Master. இந்த போர்வையினால் மூட மாட்டோம். போர்வையினால் மூட மாட்டோம். இந்த கரம். Thank you, Holy Spirit. He's doing something within you. உங்களுக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆவியானவர். உங்களை தயவு செய்து இந்த மாதிரி சொல்றது நம்ம கேட்கணுமா மாத்திரம் நினைச்சிடாதீங்க. Don't pass by. அந்த லேவியனை போல பாஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு. தயவு செய்து அந்த உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய Lord, the church is your body. Amen. Thank you, Master. ஆவியானவரே, நீங்க கிரியை செய்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு பக்கத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க. It's not only the pastors. யாரெல்லாம் இங்க நிக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் தொட வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செய்து கைகளை கட்டாதீர்கள். That is not at all a spiritual thing. Leave your hands, men.
Raise your hands according to the word of God. புருஷர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை தொடும்படியா வரும் போகிற நீங்க ஒருவேளை வருங்கால போதர்களாய் மாறலாம். Glory. God can choose anybody. அந்த மாலவளை தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்படுவார்.